நாளை முதல் தீப்பெட்டி ஆலைகள் உற்பத்தி நிறுத்தம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்காலிக தீர்வு காணும் பொருட்டு உற்பத்தி நிறுத்தம் செய்வதென்று உற்பத்தியாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் அனைத்து தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உற்பத்தி நிறுத்தம் செய்யப்படும் என்று நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கம் முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் இருக்கிறார். மாரியப்பன், நாளை முதல் தீப்பெட்டி ஆலைகள் உற்பத்தி நிறுத்தம் என்று சங்கம் அறிவித்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த உற்பத்தி நிறுத்தம் செய்யப்படுகிறது? வணக்கம். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பகுதி நேரம் முழு நேர தீப்பெட்டி தொழிற்சாலை 1000க்கும் மேற்பட்டது செயல்பட்டு வருகிறது. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை முழு நேரமாகவும் பகுதி நேரமும் இயங்கி வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டி வெளிநாடுகளுக்கும் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவின் தேவையில் 80% பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தீப்பெட்டி உற்பத்தியை பாதிக்கும் வகையில் தற்போது பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் குறைந்த விலையில் மார்க்கெட்டில் கள்ளத்தனமாக விற்பதால் தீப்பெட்டி உற்பத்தி மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் இது குறித்து மத்திய அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியாததால் நாளை முதல் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் 22ஆம் தேதி வரை தற்காலிக தீப்பெட்டி உற்பத்தியை நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளனர். இதற்கு நிரந்தர தீர்வு காணால் மட்டுமே தீப்பெட்டி உற்பத்தியை மீண்டும் நடத்த முடியும் எனவும் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர். ஏற்கனவே மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக தீப்பெட்டி உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் பிளாஸ்டிக் லைட்டரின் விற்பனையால் தொடர்ந்து பல லட்சம் மதிப்புள்ள தீப்பெட்டி பண்டங்கள் தேக்கமடைந்து உள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.